ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 23 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அந்த கேவை டெஸ்ட்ராய் பண்ணதும் அப்படியே மேலண்டு பார்த்துக்கிருக்கான். இனி எவன் நினச்சாலும் இந்த பிளேஸை கண்டுபிடிக்கவே முடியாது. பார்த்தா ஹீரோ அந்த கேவ் இருந்த தடையுமே இல்லாமல் அழிச்சு வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸை சென்யாங் தானே சொல்லுவாங்க. இதுதானே ரொம்ப இந்த லியானிங் ப்ரொவின்ஸில் இருக்கே க்ரௌடான பிளேஸ். சொல்கிறான். அந்த ஃபியூஷனில் இருக்குது அந்த டேர் வில்லேஜ், இந்த சென்யாங்கில் இருக்குது மோயாங் ஃபேமிலி. என்ன ஒரு கோயின்சிடென்ட். இந்த பிளேஸில் தான் என்னோடய மாஸ்டர் அவரோட டாக்டரை 10 வருஷம் முன்னாடி தேடினார். எனக்குமே கொஞ்சம் சஸ்பெக்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த யுவான் என்வி என்னோடய சிஸ்டர் இங்கே தான் கொண்டு வந்திருக்கணும். எல்லாம் இந்த சென்யாங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுதான். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். நான் என் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த சென்யாங்கில் தேடியே ஆகணும். ஃபஸ்ட்டு நான் ஜென்யாங்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கான். இங்கிட்ட அப்படியே ஃபியூஷனில் உள்ள அந்த டேரேக் போக தான் கட்டுறாங்க. பார்த்தா அந்த பில்டிங்குள்ளே அப்படியே அந்த ஃபைட்டில் இறந்த 7 பேரை அடுக்கி வச்சுருக்கானுங்க. அப்போ சொல்லியிருக்கான், நம்ம இந்த ஃபைட்டில் 7 பேரை லாஸ் பண்ணிட்டோம். காரணம் அந்த 2 ஹீரோஸ் தான். அந்த மோயாங் ஃபேமிலி இருக்க அதே அழுக தான். பார்த்தா ஒருத்தன் முன்னாடி நிற்கிறான். அந்த அயன் மாஸ்க் முட்டி போட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த டேரேக் போ வில்லேஜோட லீடர். பக்கத்தில் இருக்குது அவனோட சன் அண்ட் டாட்டர். அவன் கேட்குறான், இவ்வளோ வேல்யூபிளான மென்ஸை நம்ம இழந்துட்டோமா? இவனோட நேம் தான் மேன் குவாங்பு, தி லீடர் ஆஃப் தி டேரியக் பூ. அப்போ கேட்குறான், அப்பா இப்போ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம காத்திருக்க தேவையில்லை, பார்த்தீங்களே இதுக்கு மேலே என்ன நடக்கணும்? இவனோட நேம் தான் மேன் சாங் ஹியான். அங்கிட்டிருந்து அவள் பொண்ணு சொல்கிறா, சூஜால்ஜாவை கொண்டதுலேருந்து என்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? அவனுங்களும் இந்த டேரேக் போவை எதிர்க்க தயாராட்டாங்கன்னு தானே அர்த்தம். இவரோட நேம் தான் மேன் ஹேசாங். அப்போ அந்த அயன் மாஸ்க் சொல்கிறான், மாஸ்டர் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை பனிஷ் பண்ணியிருங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் அவனை பார்த்துட்டு, மூசு உன்னை பனிஷ் பண்ணுறனால எல்லாம் சரியாயிருமாடா. நம்ம பிரதர்ஸ் இந்த அளவுக்கு ஆக்கின அவனுங்களை விடக்கூடாது. அவர் சொல்கிறாரு, இந்த மோயாங் ஃபேமிலி 20 வருஷமாக அமைதியாக தான் இருந்தானுங்க. வெறும் கோல்டுக்காக நம்மளை எதிர்க்கிறானுங்களா? அவனுங்களோட பர்பஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. பட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏய் எல்லாரும் கவனிங்கடா, இந்த மோயாங் ஃபேமிலி இன்னையிலேருந்து நம்மளுக்கு எனிமிடா. பார்த்தா அவனோட டிசபிள்ஸ் அத்தனை பேர் இருக்கானுங்க. டேய் எல்லா டிசபிள்ஸும் இன்னையிலேருந்து வெளியே போகவே கூடாது. எல்லாரும் அந்த மோயாங் ஃபேமிலிக்கு எதிராக உள்ள சண்டைக்கு ரெடியாக இருங்கடா. அவனுங்க எல்லாம் எஸ் மாஸ்டர்னு கத்திக்கிருக்கானுங்க. அப்போ அயன் மாஸ்டரான், மாஸ்டர் என்ன மூசு, இந்த சூட் ஜார்ஜோ செத்துட்டான். அவன் வீக்குனா அவனை உள்ளே கொண்டு வந்த நானும் வீக்கு தானே அர்த்தம். இன்னுமா நான் அந்த கோல்டுக்காக போட்டி போட்டுக்கேன்னு நினைக்கிற? இவனுங்களுக்காக இனி நம்ம வார் தொடுத்து தான் ஆகணும். அதை என் டிசிஷன் கரெக்டுன்னு மட்டும் நினச்சினா நீயே முன்னாடி இருந்து நடத்துகிறா. அதை கேட்டது அவன், கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. அந்த 7 பேரில் ஒரு ஆளை மட்டும் குறுகுறுன்னு பார்த்துக்கிருக்காரு. என்ன நடந்துச்சு? இந்த காப்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே. அப்படியே அவன் மேலே இருக்க துணியை எடுத்து பார்க்குறாரு. அப்போ அவங்க மகன் சொல்கிறான், அப்பா என்னாச்சு? அவன் எடுத்து பார்த்து இவன் மேலே எந்த ஒரு ஸ்வாட் மார்க்குமே கிடையாது. பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாலும் தான் இன்னும் அந்த நரம்பெல்லாம் வெடித்த ஸ்டேஜில் இருக்குது. தண்டர் கீவை தடமும் இருக்குது. இவனுக்குள்ளே உள்ள எல்லா இன்டர்னல் ஆர்கான்ஸும் கரெக்டாக இருக்குது. இவன் செத்தது காரணம் இன்னர் அட்டாக்னால இல்லை. இப்படியே பயத்தில் அவன் கையை தொட்டு பார்க்குறாரு. அனலைஸ் பண்ணி பார்த்தா நான் எதிர்பார்த்தபடி இவனோட வெயின்ஸ் எல்லாம் பீஸாக செதறி இருக்குது. எவனோ ஒருத்தன் டெரிஃபைங்கான கியூவை வச்சு வெயின்ஸில் கரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்கான். அதான் மொத்த வெயின்ஸுமே பர்ஸ்ட் ஆகிருக்கு. ஏ மூசு, நீங்கள் அந்த 2 ஹீரோஸோட சண்டை போட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் இருந்தானா? ஆமாம் மாஸ்டர், ஒரு யங் மேன் இருந்தான். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு mid-20s வயசு தான் இருக்கும். இருந்தாலும் அவனோட மூமெண்ட்ஸ் ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு கியூஐ கிரேட்டாக இருந்த மாதிரி இல்லை மாஸ்டர். அவர் சொல்கிறாரு, என்னது
மிட் 20 வயசு தானா? நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். இம்பாசிபிள். இந்த வயசில் எப்பட்றா இப்படிப்பட்ட கியூவை வச்சுருக்க முடியும்? இருந்தாலும் ஏதோ ஒருத்தன் குறுக்க வந்திருக்கான். அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். எதுக்கும் இந்த கேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கடா. ஏய் ஜாங்கியோன், இப்போ நடக்க போகிற அந்த நார்த் வின் சைடு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு நல்லா போய் எஃபோர்ட் போடு. கூட உன் சிஸ்டர் ஹேசங்கையும் சேர்த்துக்க. அவன் ஓகே ஃபாதர்னு சொல்கிறான். அவன் இருந்தாலும் அவனுக்கு பயம். எப்படி வெயின்ஸை இந்த அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கானுங்க? ஏன் இது என்னால் கூட முடியாது. யார் பண்ணியிருப்பா? அவன் பல்ல கடிச்சிட்டு இந்த மோயாங் ஃபேமிலியில் இப்படிப்பட்ட வாரியர் இருக்கானா? அப்போ இனி அவனுங்களை விடவே கூடாது. இங்கிட்டு அயன்மாஸ் திங்க் பண்ணி பார்க்குறான். இப்படிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுருக்க ஒருத்தன் இருக்கானா? இப்போ வரப்போகிற மோயாங் ஃபேமிலி கூட இருக்க சண்டை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது மாஸ்டர். இங்கிட்டு பார்த்தா அப்படியே அந்த ஜென்யாங்க காட்டுறாங்க மவுண்டைன் சைடு. இங்கிட்டு பார்த்தா அந்த மோயாங் ஃபேமிலி இருக்குது அதே பிளேஸ். உள்ளே அந்த மோயாங் பிரதர் அண்ட் சிஸ்டர் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு சவுண்டு, டேய் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. பார்த்தா அந்த பொண்ணு சொல்கிறா, பிக் பிரதர் நீங்களா? பார்த்தா அவங்க அண்ணன் நிற்கிறான். உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணலை தானே. அதுக்கு அந்த மோயாங் பிரதர் சொல்கிறான், சாரி உங்களை டிசப்பாயின்ட் பண்ணதுக்கு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னது டிசப்பாயின்மெண்ட் பண்ணீங்களா? நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இவரோட நேம் தான் மோயாங் கன்ஜியோங். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ எப்பட்றா நான் டிசப்பாயிண்ட் ஆவேன்? இப்படி நான்சென்ஸ் மாதிரி பேசாமல் உள்ளே வாங்க. அப்பா வெயிட் பண்ணிக்கிருக்காரு. அதை கேட்டோன்னே பல்ல கடிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டோரை திறந்து உள்ளே வந்தா ஒரு ஓல்டு மேன் அந்த சைடு நிற்கிறாரு. வந்ததுமே அந்த ஃபஸ்ட்டு பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஃபாதர் குவாங் சாங்கும் ஜியும் வந்திருக்காங்க. அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன? இவர் தான் இந்த மோயாங் ஃபேமிலியோட ஹெட் மோயாங் டாங் ஜியோன். இதோட இந்த சாப்டர் 24 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த மோயாங் பிரதர் அண்ட் சிஸ்டரை கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட கூட்டி வராரு. அவர் அப்படியே திரும்பி, என்ன அந்த கோல்டு எடுத்துகிட்டு வரதில் ஃபெயில்ட் ஐட்டம் மட்டும் சொல்லாத. அவர் தான் இந்த மோயாங் ஃபேமிலியோட ஹெட் மோயாங் டாங் ஜியோன். அதுக்கு அந்த மோயாங் பிரதர் சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நாங்கள் அந்த 100 டெக்னிக் ஸ்குவாடில் இருந்து அந்த கோல்டு எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போய் பார்த்தோம். பார்த்தா அந்த மொத்த லேண்ட்ஸ்கேப்பே கொலாப்ஸ் ஆகி கிடந்துச்சு. ஓ, இது ஸ்மால் மிஸ்டேக்கா? அதுக்கு அவன் தலையை குனிஞ்சிட்டே சொல்கிறான், ஆமாம், நாங்கள் அந்த லீடரை எப்படியாவது அந்த சோல் கண்ட்ரோல் பண்ணியாவது அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாச்சும் அந்த கொலாப்ஸ் ஆன மவுண்டைனை மூவ் பண்ணியாவது அந்த எல்லா கோல்டையும் கொண்டு வரேன். அதை பார்த்தோன்னே, ஏய் குவாங்ஜியோங் கிட்ட வாடான்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்னல் பவரை யூஸ் பண்ணுறாரு. பார்த்தா அவன் கழுத்தில் அப்படியே கைமார்க் விழுகுது. அவன் வழியில் துடிச்சுக்கிருக்கையில் இங்கே அவங்க சிஸ்டர் கத்துறா, பிக் பிரதர். அப்படியே தரன்னு இழுத்து அவர்கிட்டே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே கையில் பிடிச்சி, ஃபாதர் என்ன பண்ணுறீங்க? உன்னை நம்பி எப்பட்றா நீ இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எதையும் கொடுக்கறது? உன்னால் இதையே முடிக்க முடியல, அதை எப்பட்றா முடிப்ப? இங்கே அவங்க சிஸ்டர் கத்திக்கிருக்கா, ஃபாதர் பிக் பிரதர் விடுங்க. இவன் தடுத்துட்டா அவங்க அண்ணன். ஏய் நீ அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகவே கூடாது, புரியுதா? அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மோயாங் ஃபேமிலி எதுக்காக நம்ம வெளியே வர்றதே இல்லை தெரியுமா? அவனை அப்படியே தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான், வாயை கூட திறக்க முடியல. எனக்கு தெரியும் ஃபாதர், அந்த 5 டிராகன் லீக் அவனுங்க அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் கீழே சேர்ந்தனால தானே. அதுக்கு அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன உன் மைண்டோட லிமிட்டு அவ்வளோதானா? உன் புத்தி சரியான ஆன்சரை சொல்லலையே தம்பி. மொத்தம் இந்த வேல்லையே 5 ஃபேமிலி தான் டாப்பில் இருக்குது. அதில் நம்ம தான் செகண்டாக இருக்கோம். இந்த முரிமில் எல்லோரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம தான் அந்த 5 ஃபேமிலிஸையும் ஃப்யூச்சரில் லீட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவனுங்க நினச்சிருந்தது இல்லைனா நம்மளை அவங்களுக்கு கீழே கொண்டு வரத்தான் நினச்சானுங்க. அதுக்காகத்தான் அந்த 5 டிராகன் லீக்கிறத அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் கீழே சேர்த்தானுங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் 20 வருஷம் முன்னாடி பார்த்தா அவர் அத்தனை பேரை கொண்டு குமிச்சு வச்சுருக்காரு. நான் எனக்கு எதிராக இருந்த எல்லாரையும் கொண்டு குவிச்சேன். ஏன் நம்ம சைடில் இருக்க எல்டர்ஸை கூட கொண்டேன். எல்லாம் இந்த உள்ளே பதுங்கியிருக்கிறதுக்காகவா? இல்லைடா, அவனுங்களை நம்மளுக்கு கீழே கொண்டு வரதுக்காக. அந்த 5 டிராகன் லீக் அதுக்குள்ளே இருந்தா நம்மளுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குடா. அப்படியே பிடிச்சி அவன் தலையை அமுக்கிட்டு இருக்காரு கீழே வச்சு. ஏ குவாங்ஜியோங், நீ முன்னாடி இப்போ என்ன பார்த்துக்கிருக்க சொல்லு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சது நார்த் ரைட் கேவ் தானே அது? ஆமாம், நீ கரெக்டாக தான் சொல்கிற. அது
நார்த் ரிட் கேவ் தான். இதை யூஸ் பண்ணி தான் அந்த 5 டிராகன் லேக்கே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம்னு இருந்தேன்டா. அந்த கோல்டு அதுக்காகத்தான் தேவைப்பட்டுச்சு. பட் நீ அது கூட தெரியாமல் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. அவன் ஃபுல்லாக ஃபேஸில் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்போ புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இது சின்ன தப்பா? நான் 20 வருஷம் போட்ட பிளானை நீ அசால்ட்டாக உடச்சி போட்டு இப்படி பண்ணுறியா? புரியுதா இல்லையா? அவன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறிக்கிருக்கான். அப்போ அந்த கங்சியங்க வந்து தடுக்கிறாரு. ப்ளீஸ் ஃபாதர், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறேன், அவனை விட்டுருங்க. அதுக்கு அவர் அப்படியே திரும்பி பார்த்து, கங்சியம் என்ன பண்ணிக்கிருக்க? அதுக்கு அவன் சொல்கிறான், ஃபாதர் இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக அதை முடிச்சிடறேன். கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த எல்லா கோல்டையும் அந்த அயன் ஹார்ஸ் பீரோ யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் கொண்டு வரேன், அவனை விட்டுருங்க. அந்த நார்த் ரிட்ஜ் கேவோட லெகசியே இப்போ கம்ப்ளீட் ஆயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை கேட்டதும் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுக்கிறாரு. அப்போ அந்த ஹெட்டு சொல்கிறாரு, வாங்சியம் அஞ்சி, இனிமேல் இந்த டாஸ்கில் உங்களுக்கு வேலையே கிடையாது. நம்ம ஃபேமிலியை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவையும் சர்வைலன்ஸ் பண்ணுறதான் இனிமேல் உங்களோட வேலை. எனக்கு கிடைச்ச ரூமர் படி அந்த நார்த் வின் விர்ச்சுவலேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அந்த லயனிங் லீக்குமே மூவ் ஆக ஆரம்பிக்கும் தானே அர்த்தம். அவன் அப்படியே பல்ல கடிச்சு, கண்டிப்பாக ஃபாதர் அதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அவர் 20 வருஷம்டா, இதுக்காகத்தான் நான் 20 வருஷமாக கால் பண்ணேன். பட் இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி இருக்குன்னு அப்படியே அந்த சவரை பிடிச்சி பிச்சு எடுத்துட்டாரு. ஃபைனல் ஸ்டெப் ஒன்று கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிரா, இந்த வேர்ல்டே இந்த மோயாங் ஃபேமிலி கீழே தான் இருக்கும்னு டெரராக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ரெட் மூனை பார்த்து ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். இந்த ரெட் மூன் இது அதே மாதிரி தானே இருக்குது. ஹீரோ அப்படியே கனவுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஜாயு இந்த வாய்ஸ் பார்த்தா ஜோக்சன் கீழே விழுகும்போது சொன்னதை திங்க் பண்ணி பார்க்குறான். நூனாவை பத்திரமா பார்த்துக்கடா. அப்படியே அவன் கீழே விழுகிறது. அப்போ அவன் கத்திக்கிருக்கான், ஜோக்சன். அப்படியே திரும்பி பார்த்தா நூனா கத்திக்கிருக்கான், நோ ஜாயு ஓடிரு, நூனா நீயா? அப்படி பார்த்துக்கு இருக்கும்போதே அவன் கையை வந்து அவனோட வெப்பன் கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு கையும் கட்டிருச்சு. பார்த்தா அப்படியே தொங்க விட்டுருக்கான். அப்போ அவன் சொன்னது, எனக்கு இது மாதிரியான பீப்புள் தாண்டா பிடிக்கும். அவனுக்கு முன்னாடி சொல்கிறான், இது மாதிரியான ஸ்பிரிட்டரான ஆள்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக தெரியுமா? அவனுங்களோட ஸ்பிரிட்டையும் சரி பாடியும் சரி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதில்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா. ஹீரோ அப்படி டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டான். பார்த்தா அவன் ப்ரெசண்டில் அப்படியே முடிச்சு பார்க்குறான். பக்கத்தில் ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு, ஜோக்சன் நூனா ஏன் இப்படி எனக்கு கனவு இப்படி வருதுன்னு ஹீரோ தலையில் வச்சுட்டு திங்க் பண்ணிக்கிருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு கால் ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான். யாருடான்னு பார்த்தா ஒரு தொப்பி போட்ட ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்துக்கிருக்கான். சாப்டர் 25 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் எவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஹீரோ சென்ஸ் பண்ணதும் திரும்பி பார்த்தா ஒருத்தன் தொப்பி போட்ட வந்து கிட்ட பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி 10-15 பேர் நிற்கிறானுங்க ஸ்வாடோட. அவனுங்க ஹீரோ கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான். பார்த்தா ஹீரோவை பார்த்து கிரீட் பண்ணிக்கிருக்கானுங்க. சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் நாங்கள் இப்படி வந்திருக்கக்கூடாது. நான் தான் மேக்கோயோ, நான் அயன் ஹார்ஸ் பியூரோலேருந்து வர்றேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கலண்ணா, இந்த நைட் நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா? அப்போ இன்னொருத்தையும் சொல்கிறான், நான் தான் அயன் ஹார்ஸ் பியூரோவில் இருக்கிற மேக் ஜுன்ஹூ. நானுமே இந்த பிளேஸில் இருக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எங்கள் மேன். அவன் பார்க்குறான், நான் தான் டான் ஜாயு, நான் கோரியாலேருந்து வரேன். ஏய் இங்கே தங்குறதுக்கு என்னப்பா, இது யாரோட இடமும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு தங்கிக்குங்க. பார்த்தா அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கிருக்கானுங்க. அப்போ அங்கே இருக்கவர் கேட்குறாரு, ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குப்பா. நானுமே உன் வயசாக இருக்கும்போது இந்த வேர்ல்டே சுற்றி பார்க்கணுன்னு தான் நினச்சேன். அது ஹீரோ சொல்கிறான், என்னப்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு வெறும் 26 வயசு தான் ஆகுது. அதை கேட்டுதான் அவன், என்னது 26 தான் ஆகுதா, உண்மையாவா? இப்போ என்னை விட 1 இல்லை 2 வயசு தான் கம்மியா? சாரி, நான் இப்படி கேட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஹீரோ சொல்கிறான், அது நான் ஒன்றும் இல்லைப்பா, ஏன் இப்படி பண்ணிக்கிருக்க? அப்போ அந்த மேக் ஜோன் கொடுக்குறான் சாப்பாடை. சரி விடுங்க, அதை எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வாங்கி சாப்பிட்டுக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம். ஹீரோ வாங்கி, தேங்க்யூ, உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு வாங்கிக்கிட்டான். அப்போவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அதுனா ஒன்றும் இல்லைப்பா, உங்களை நானும் இப்போ தானே பார்க்குறேன் பிரதர். பார்த்தா அப்போ தான் சொல்கிறான், எதுக்காக இங்கே வந்தோம்னு. நாங்கள் ஜென்யாங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எதுவும் பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ணிடக்கூடாதுக்காகத்தான் இங்கே எப்போயும் தங்கிட்டே போவோம். நாங்கள் எப்பப்பெல்லாம் இந்த ஜென்யாங்க்கு வரோமோ அப்போ எல்லாம் இந்த இடத்துலாம் கேம்ப் போட்டு தங்குவோம். காரணம் இது ஒரு ஹை கிரவுண்டு,
அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் டைம் போகிறது ரொம்பவே டேஞ்சர் தானே. என்னத்தான் நாங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் டேஞ்சரில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அப்படி பண்ணுறோம். அப்போ ஹீரோ கேட்குறான், நீங்களும் அந்த சென்னியாங்க்கு தான் போகிறீங்களா? நான் கூட அங்கே தான்ப்பா போயிட்டுருக்கேன். என்ன மோயாங் ஃபேமிலி எதுவும் பார்க்க போகிறீங்களா? அப்போ சொல்கிறேன், சாரி, எங்களால் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லவே முடியாது. எங்கள் கிளைண்ட்டை பற்றி ஒரு மேட்டுமே நாங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா கிளைண்ட்டோட ட்ரஸ்ட்டு தானே ரொம்ப முக்கியம். எங்கள் அயன் ஹார்ஸ் பியூரோவில் எப்பயுமே அவனுங்களோட சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதுதான் எங்களோட ரூல். எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அவனுங்களோட ட்ரஸ்ட் எப்போ முடியுதோ அப்போ இந்த ஸ்மால் பெருவான நாங்கள் எப்படிப்பா சர்வை ஆக முடியும்? அது ஹீரோ சொல்கிறான், சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், அதை நான் மைண்டில் வச்சுக்காதப்பா. சரி, ஓகே, நீ எதுக்குப்பா சென்னியாங்கு போயிட்டுருக்க? நான் ஒரு விஷயமாக போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, பெருவானா நீங்கள் எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவீங்க? அதுக்கு அவன் சொல்கிறான், இது இன்ஃபர்மேஷனா? நீங்கள் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்? நீங்கள் அப்படி தேடுறதா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சோர்ஸ் இன்ஃபர்மேஷனுக்காகனா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பப்ளிக்கும் அந்த லோ ரேங்க் ஃபேக்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் அண்ட் லோ ரேங்க் ஃபேக்ஷன்ஸ் தான் எப்பயுமே லோ சோசியல் ஸ்டேட்டஸில் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு நிறையவே கனெக்ஷன்ஸ் இருக்கும். அவனுங்களால் பார்க்க முடியாத இடமும் இல்லை, கேட்க முடியாத விஷயமும் இல்லை, அவனுங்க கண்ணில் படாத ஒரு விஷயம் கூட இருக்காது. பட் இந்த சென்னியாங்கில் இருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வியர்டாக தான் இருப்பாங்க. ஹீரோ இருக்கிறான், என்னது பப்ளிக் அண்ட் லோ ரேங்க் ஃபேக்ஷன்ஸா? அப்போ நீங்கள் பெக்கர்ஸ் அண்ட் செர்வன்ஸை கூட சொல்கிறீங்களா? அவன் சொல்கிறான், இப்போ சென்னியாங் ஒரு வாரோட எட்ஜில் நிற்கிது. காரணம் அந்த டேரியோக் வில்லேஜுக்கும் மோயாங் ஃபேமிலிக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது. பட் என்னதான் அது இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தாலும் சரி, அதை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவன் சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் சரிப்பா, அது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் நான் எதுக்காக போகிறேனான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சிரிக்கிறத பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், அவன் இந்த சுச்சுவேஷனில் கூட சிரிக்கிறானா? அவன் பார்த்துக்கிருக்கான், உங்கள் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும் போலையே. சரி, ஓகே, உங்ககிட்ட நான் எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க விரும்பலை. சரி, ஓகே, சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுட்டு தான் இங்கே இருக்கிறதுலையே கோல்டை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கிட்டு மார்னிங் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கானுங்க. என்னப்பா, இந்த வேர்ல்டே ரூல் பண்ண போகிறது அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே போயிட்டுருக்கானுங்க. போமே சொல்கிறான், யங்மேன், நீ இமேஜின் பண்ணி பார்த்தியா நம்ம இவ்வளோ தூரம் வருவோம்னு? அப்போ இங்கே நிற்கிறவன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி அந்த முரீம் லேக் ஆஃபீஸை தாண்டுற அளவுக்கு தூரம் கடந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் யாராலையும் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனை சர்பாஸ் பண்ணவே முடியாது. ஹீரோ கேட்குறான், என்ன அயன் மார்ஷியல் அசோசியேஷனா? என்னப்பா உனக்கு அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாதா? ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறான், இல்லைப்பா, நான் இந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப நாளாச்சு, அதனால எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஹீரோ உட்காந்துட்டே சொல்லியிருக்கான். அப்போ அந்த ஹார்ஸில் வரவன் சொல்கிறான், அப்படியா, இங்கே இருக்கிறது 9 சென்ட்ரல்ஸ், அப்புறம் அந்த 5 டிராகன் லீக், அப்புறம் 9 லீக் இருக்குது. இந்த 3 ஃபோர்ஸும் சேர்ந்தது தான் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனு. என்னப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அதில் இருக்கிறது 2 சயின்ஸ் இருக்கானுங்க, அது மட்டும் இல்லாமல் 3 டைரன்ஸ் வேறு இருக்கானுங்க, அது மட்டும் இல்லாமல் 4 ஹானர்ஸ் வேறு இருக்கானுங்க, தெரியுமா? அவனுங்க எல்லாம் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மாஸ்டர்ஸ் இந்த ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே. அதில் ஒன்று தான் தி ரெய்னி ஸ்வார்டு ஜெயண்ட் யூன் யோப். இவர் தான் அந்த 9 சென்ட்ரல்ஸ்க்கும் ஹெட்டு. அப்படி இங்கிட்டு பார்த்தா அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் தான் அந்த ஃபிஷ் ஜெயண்ட் குவாங்போ. இந்த 2 பேரும் தான் பெஸ்ட்டு மாஸ்டர் இந்த வேர்ல்டுலே. இவனுங்க ஸ்ட்ரென்த்துக்கு யாருமே ஈக்குவல் கிடையாது, தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அந்த 2 பேரை ஃபாலோ பண்ணி தி அன்மேட்ச்டு ஸ்வார்ட்ஸ் டைரன் ஜியோல் மூசியோங்க இருக்கார். இவர் தான் அந்த லயன் லீக்கோட ஹெட்டு. இவர் என்ன தான் லோ ரேங்காக இருந்தாலும் சரி, இவர்கிட்ட ஒருத்தங்க கூட நிற்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானால, தெரியுமா? இவனுங்க எல்லாம் சேர்ந்தனால அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனை ஒருத்தனும் ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுங்க எல்லாரும் அந்த இம்மோர்டல்ஸ் ஆகிற ஸ்டேஜில் நின்றுக்கு இருக்கானுங்க. இம்மோர்டல்ஸா? ஹீரோஜரான், அந்த கோரியோலையும் இம்மோர்டல்ஸ் இருந்தானுங்கள்ல, அவனுங்கள தான் எங்கள் கோரியோவில் ஹெர்மிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 ஹெர்மிட்ஸையும் இறந்துட்டானுங்க. காரணம் என் மாஸ்டர் தான். அவங்க மாஸ்டர் சொன்னாலும் திங்க் பண்ணி பார்க்குறான். இந்த ஹெமலியாட்டியல் ஜென்ரலை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சால்சியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லைனா தி மார்ஷியல் ஆஃப் கில்லிங் தான் சொல்லுவாங்க. அந்த 3 இம்மோர்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணால் இப்போ இருக்க ப்ரெசன்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க. இல்லை அவனுங்களால் என்னோட மாஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? நோ, முதல்ல என்னோட மோதுனா அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு ஹீரோ திங்க் பண்ணியிருக்கான். இதோட
இந்த சாப்டர் 26 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டே வரான். என்னது இம்மோர்டல்ஸா? எங்கள் கோரியோலையும் இம்மோர்டல்ஸ்னு இருக்க தான் செஞ்சானுங்க. அவனுங்களை தான் எங்கள் மாஸ்டர் ஹெர்மிட்ஸ்ன்னு சொன்னார். பட் அவனுங்க இப்போ உயிரோடே கிடையாது. காரணம் எங்கள் மாஸ்டர் தான் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாரு. அப்போ அவர் சொன்னதான் திங்க் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரலில் எல்லாருமே சால்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃப் கில்லிங் தான்டா சொல்லுவாங்க. ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போ இருந்த அந்த 3 இம்மோர்டல்ஸும் இப்போ இருக்க கரண்ட் மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வருவானுங்களா? எனக்கு என்ன டவுட்னா, இவனுங்களால என் மாஸ்டருக்கு ஈக்குவல் வர முடியுமா? நோ. ஃபஸ்ட்டு என்னோட போட்டி போட்டு அவனுங்களால ஜெயிக்க முடியுமா? ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி பார்த்துக்கு இருக்கும்போதே சென்ஸ் பண்ணுறான், ஏதோ பிளட் ஸ்மெல் வந்துருக்கு. அவனுங்க முன்னாடி இருந்து கத்திக்கிட்டு வந்துருக்கான். அவன் பிரதர் இங்கே நிறைய டெட் பாடிஸாக கிடக்கு. என்ன டெட் பாடிஸா? ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். பார்த்தா கீழே அப்படியே குமிச்சு வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மோயாங் ஃபேமிலியோட வாரியர்ஸ் மாதிரி இருக்குது. இதில் பாரு அந்த வாண்டர்ஸ், அதான் ஏதாவது சேஃப்டி கார்டுக்கு போகிறாளுங்க அது மாதிரி ஆளுக்க நிறையவே கிடக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டேரேக் வில்லேஜில் இருந்தவனுங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஏன்னா இப்போ டேரேக் வில்லேஜுக்கும் மோயாங் ஃபேமிலிக்கு தானே ஃபைட் சீரியஸாக போயிட்டுருக்கு. ஹீரோ திங்க் பண்ணுறான். ஓ அப்படியா? அவன் சொல்லியிருக்கான், ஏய் ஆல்ரெடி இப்போ நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, எல்லோரும் சேஃப்டியாக இருங்கடா, சீக்கிரம் போங்க, எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி கீழே இருக்கவனை பார்த்து திங்க் பண்ணுறான், இந்த பெர்சன் கோரியிலேருந்து வரானா? இவனுங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கானுங்க. டேய் ஃபஸ்ட்டு இந்த ஹைலோப்பியாங்க விட்டு நம்ம போயே ஆகணும், எல்லோரும் சீக்கிரம் போங்கடா, எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கானுங்க. ஹீரோ திங்க் பண்ணுறான், அந்த பெர்சன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கோரியிலேருந்து தான் வர்றான். ஏன்னா அவன் போட்டிருக்குது கோரியோட ட்ரெஸ் தான். இருந்தாலும் அவன் எப்படி இங்கே என்ன பண்ணுறான்? எனக்கு தெரிஞ்சு அவன் வாழ்கிறதுக்கு வழி தேடி தான் இங்கே வந்திருக்கணும். அப்புறம் தான் அந்த வாண்டர்ஸா மாதிரி இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். அப்போ அவன் கத்திட்டு போயிட்டுருக்கான். டேய் இந்த டெட் பாடிஸை பார்த்து நீ ஷாக் ஆகிட்டியா? இன்னும் இந்த டேரேக் வில்லேஜை சேர்ந்தவனுங்க என்னென்ன பண்ணி வச்சுருப்பானுங்க தெரியுமா? டேய் நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, எல்லோரும் போங்கடா, இல்லை நம்ம ஃபேக்ஷன் வாரியர்ஸ் எல்லாம் செத்துருவானுங்க. இது ஒன்றும் சின்ன ஹிஸ்ட்ரி கிடையாது, இந்த மோயாங் ஃபேமிலிக்கு அவனுக்கு நடக்கிறது பெரிய பேட்டில்ரா. ஹீரோ திங்க் பண்ணுறான், எல்லாரையுமே அவனுங்க ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிருக்கானுங்களா? இங்கே இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் கோரியாவோட சேர்ந்தவனுங்க, அவனுங்க தான் இந்த சென்யாங்கில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட மாஸ்டரோட டாக்டரும் சரி என் நூனா பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். இவன் சொல்லியிருக்கான், பிரதர் ஆல்ரெடி நம்ம அந்த ஃப்ரோசன் பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சுவை பார்த்துட்டோம். ஹீரோ பார்க்குறான், என்னது ஃப்ரோசன் பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சுவா? பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தா அதே இது, ஒன்று பால் ஷேப்பில் இருக்குது, ஒன்று மட்டும் ஒழுங்காக இருக்குது. சரிறான், இதுதான் அந்த கோரியாக்கும் அந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் நடந்த பேட்டிலுக்கு ஆதாரமாக இருக்கிறதே இது மட்டும்தான். இங்கே இன்னுமே நிறைய பிளட்டோட ட்ரேசஸும் எத்தனை வாரியர்ஸோட பாடிஸும் இருக்குது தெரியுமா? இதைத்தான் ஹைலூப்பியாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோசன் பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சு இதுதான் இந்த வாரியர்ஸுக்கு மெமரிஸாக விட்டு செல்லப்பட்டுச்சு தெரியுமா? உண்மையாக சொல்லணும்னா இதில் மொத்தம் 2 டிராகன்ஸ் இருந்துச்சு. 10 வருஷம் முன்னாடி இந்த 2ல் ஒரு டிராகன் எப்படி ஆச்சுன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 10,000 பவுண்ட் தெரியுமா? அதையே ஒருத்தன் இந்த அளவுக்கு மாற்றிட்டு போயிருக்கான். பார்த்தா பால் மாதிரி இருக்குது. ஹீரோக்கு தெரிஞ்சு வச்சு இது நம்ம மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக நான் உள்ளே போனால் ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு போகிறான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா உள்ளே வந்துட்டானுங்க. இந்த பிரான்ச்சுக்குள்ளே வந்துட்டோம்டா, இதுதான் அந்த டாங்ஜுங்கூரோட பிளேஸ். ஹீரோ சொல்கிறான், தேங்க்யூ என்னை சேஃபாக இங்கே கொட்டி வந்ததுக்கு. அதுக்கு அவனுக்கு ரீடியூஸ் பண்ணிட்டே சொல்கிறான், உங்ககிட்ட பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சேஃபாக போவீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தலைமை வந்து பேசிக்கிட்டு இருக்கான், ஏய் உங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னு தான்ப்பா எனக்கு ஆசை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குப்பா. நெக்ஸ்ட் டைம் மட்டும் உன்னை மீட் பண்ணேன்னு வச்சுக்கவேன், இந்த அயன் கார்ட்ஸ் பேர் எல்லாருமே உன்னோட சேர்ந்து நம்ம ட்ரிப்பு போகலாம்ப்பா. உன் ட்ரிப்பு நல்லா வர என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ வந்துடுறான், கண்டிப்பாக காய்ஸ் உங்களை நான் பார்க்குறேன். அவனுங்க அப்படியே கிளம்பிட்டானுங்க. ஹீரோ பார்க்குறான், இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. ஹீரோ அப்படியே ஒரு ஜம்ப்பு, எப்பா கூரை தாவி அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். மேலண்டு பார்க்குறான், இந்த பிளேஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்படியே இந்த வாளுக்கு மேலே இருக்க கொடிக்கிட்ட போயிட்டுருக்கான். அழகாக அந்த கொடியை பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணி அதில் 2 பார்த்துக்கிருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மோயாங் ஃபேமிலி இதை தான் டார்கெட் பண்ணியிருக்கானுங்களா? அப்போது ஒரு சவுண்டு, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்க்குறான், எங்கேருந்து வருது சவுண்டு? பார்த்தா ஒருத்தனை போட்டு அத்தனை அடிச்சுக்கிருக்கானுங்க.
நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இப்படிப்பட்ட பப்ளிக் பிளேஸில் நீ எல்லாம் இப்படி வரலாமாடான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ம் டேய், உன்கிட்ட எத்தனை டைம்டா இது சொல்கிறது ஓடியான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே அவன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோ பார்க்குறான். இந்த கோரியாவில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கானுங்களா? ஹீரோ அங்கே இருக்க கொடியை தூக்கி அங்கே எறிகிறான். அடி வாங்கிட்டு இருக்கும்போதே என்னோட அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, என்னோட அப்பா வேற நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் கட்டையை வச்சு அடிக்க வந்துக்கிருக்கான். டேய், இங்கே நீ மக்கள்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு இது ஒன்றும் சும்மா கிடையாதுடா. இந்த பிளேஸில் எவனும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அடிக்க வந்துக்கிருக்கான். அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, டேய் அந்த பொடியங்கிட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஃபேஸ் கிட்ட வந்து பார்க்குறான். பார்த்தது இல்லாமல் ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். பண்ணி அடிக்க வந்த அந்த கட்டையில் லைட்டாக ஒரு விரலை தான் வைக்கிறான். அந்த கட்டை சல்லியாக நொறுங்கி போச்சு. அவன் பார்க்குறான், என்ன இது? இதோட இந்த சாப்டர் 26 முடியுது. சாப்டர் 27 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அப்படியே இங்கே நிற்கிறவங்களை பார்த்து பவரை யூஸ் பண்ணிக்கிருக்கான். வச்சா அந்த கட்டையில் ஒரு அடி, அப்பா அந்த கட்டையே சல்லியாக போச்சு. இவனுக்கு சரியான ஷாக்கு. என்ன நடந்துக்கிருக்கு? ஹீரோ பார்க்குறான். நீங்கள் எல்லாம் இந்த பப்ளிக் ஃபேக்ஷனில் உள்ள ஆள் தானடா, ஏன் இப்படி இந்த கிட்ட இப்படி பண்ணிக்கிறீங்க? 2 பேர் தலையிலையும் ஒரே ஒரு கை தான் வைக்கிறான். அடித்த அடிக்கி இது பறந்து போயிட்டுருக்கானுங்க. அந்த கிட் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துக்கிருக்கான். எப்படி? ஏய், நீ என்ன கோரியலம் தான் வரியாப்பா? இங்கிட்டு பார்த்தா ஒரு ஆள் கூரை மேலன்ட்டு பார்த்துக்கிருக்காரு. ஓ, அவனை பார்க்க அதே மாதிரி தானே இருக்கான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவனோட தானா? அவர் இன்னும் அந்த கூரை மேலே தான் பார்த்துருக்காரு. ஹீரோச்சானா, ஏய் கிட், நீ உண்மையாக கோரியலம் தான் வரியா? அவன், ஆமாம் நானும் அந்த கோரியலம் தான் வரேன், நீங்கள் அங்கேருந்தா வரீங்களா? இப்போ இங்கிட்ட இருந்து சவுண்டு அடி வாங்கினவன், ஏ யூ பாஸ்டர், என்ன ஒரு தைரியம், எங்கள் ஈவெண்ட்டில் நீ இன்டரப்ட் பண்ணதுக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு ஹீரோ கொல்றதுக்காக வந்துக்கிருக்கான். ஹீரோ அசால்ட்டாக அவன் கையை பிடிச்சி அப்படியே நரம்புலாம் பர்ஸ்ட் பண்ணிக்கிருக்கான். கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கதறிக்கிருக்கான். ஹீரோ விடலையே. டேய், என்னடா பண்ணிக்கிருந்த? இப்படித்தானே அவனுக்கு இருந்திருக்கும். பப்ளிக்கெல்லாம் ஏன்டா போடுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. மற்ற பீப்புள்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா? அப்போ பக்கத்துலேருந்து அவர் சொல்கிறாரு, ஏய் சைல்டு, அவனுங்களை வார்னிங் பண்ணதோட விட்டுரு. அந்த சைல்டுக்கு நாங்கள் எத்தனை டைமாக வார்ன் பண்ணோம் இந்த ஓப்பன் ஹவுஸ் டெரிட்டரிக்கு வரக்கூடாதுன்னு, பட் அவன் தான் வந்தான்னு அவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. ஏய், நான் தான் வாய்ஸ்மேன் ஹாங்கா, இந்த ஓப்பன் ஹவுஸில் நானுமே தான் பழந்துக்கிருக்கேன். சரி, நீ யார்? ஹீரோ சொல்கிறான், நான் தான் டான்ஸ் ஆயு, நான் கோரியிலேருந்து வரேன். என்னது வாய்ஸ்மேன் அவங்க நேம்? ஏய் யங் மேன், இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருந்தாலும் நீங்கள் அவனுங்களோட கையை உடைக்காம கொஞ்சம் விடுறியா? ஹீரோக்குண்ணா, என்ன சஜஷன் கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா? மற்ற பீப்புள்ஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாதவங்களுக்கு இதுதான் தண்டனை. ஹீரோ மறுபடியும் அவன் கையை அப்படியே முறிச்சு எடுக்கிறான். ஹீரோ சொன்னான், இந்த சேம் சுச்சுவேஷன் தானே அவனுக்கு இருந்திருக்கும். அதுக்காக சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அவனுங்க தான் தப்பு பண்ணிட்டானுங்க, இருந்தாலும் நீ அவனுங்களோட கையை உடச்சிட்டினா பெக்கர்ஸானா நாங்கள் என்ன பண்ணுறது? சரி ஓகே, அந்த சைல்டு தான் இப்போ சேஃபாக இருக்கான்ல, அதை விட்டுரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையை வரான். பார்த்தா விரலை ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்கான். அவன் வழியில் கதறிக்கிருக்கான். இவன் சிரிச்சுக்கிட்டு, தேங்க்யூ யங் மேன், நான் சொன்னதையும் நீ காது கொடுத்து வாங்கிட்டியா? ஹீரோ அப்படியே திரும்பி உன்னோட நேம் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொடியை ஓ சங்குன்னு சொல்கிறான். சரி ஓகேவா, உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னீல, போய் நம்ம செக் பண்ணலாம். இப்போ அந்த ஓல்டு மேனும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணியே போகிறாரு. அப்போ அடி வாங்கினவன் கேட்குறான், எல்டர், நீங்கள் ஏன் அவனை சும்மா போக விட்டீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன ஒரு ஸ்டூப்பிடான பாஸ்டர், உன்னை இன்னைக்கு நான் தானே காப்பாற்றிருக்கேன், இப்போ மட்டும் நான் அவனை போக விடலைன்னு வச்சுக்கவேன், இந்த ஜென்யாங்கில் இருக்க இந்த என்டையர் பப்ளிக் பிரான்ச்சுமே டேஞ்சரில் போயிருக்குண்டா. இங்கிட்டு பார்த்தா அடி வாங்கினவன் வாயிலேருந்துனா முறை தள்ளிக்கிட்டு இருக்கு. நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல. இது அதே ஹேண்ட்ஸ் தான். பார்த்தா அவன் கையை பார்த்து திங்க் பண்ணுறாரு. இந்த லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஜெட் ஹேண்ட்ஸ், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தா எனக்கு வேற ஒருத்தவனை தான் ஞாபகப்படுத்துது. இதை டெவில் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் முன்னாடி நம்ம மாஸ்டரை பார்த்து தான் சொல்லிக்கிருக்கான். 10 வருஷம் முன்னாடி ஒரு ஓல்டு மேன் அந்த ஃப்ரோசன் பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சுக்கு முன்னாடி இதே கையோடு தான் வந்தார். பட் இருந்தாலும் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். இருந்தாலும் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஏற்பட்ட இம்ப்ரெஷன் இதுக்குள்ளே ஏதோ அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் எவ்வளோ நேரம் இங்கே நின்றாருன்னு கூட எனக்கு சரியாக தெரியவே இல்லை. இருந்தாலும் அவர் வந்ததுலேருந்தே எனக்கு நல்லா தெரிஞ்சு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர்னு. அந்த ஓல்ட் மேன் அவரோட கையை அந்த ஸ்டாச்சு மேலே சும்மா தான் வச்சார். அதை டச் பண்ணதுக்கே என்னால் எப்படி மறக்க முடியும்? என்னால்
10 வருஷம் ஆகி கூட என்னால் மறக்கவே முடியல. அந்த மொத்த ஸ்டாச்சுவே அப்படியே ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இன்னும் இங்கே பால் ஷேப்லேயே இருக்கு. எப்படி அது கிட்டத்தட்ட 10,000 பவுண்ட்ஸ் இருக்க ஸ்டாச்சு அதையே அசால்ட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். அந்த பெர்சனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் அப்போ தான் முறையாக பார்த்தேன். நான் இமேஜின் பண்ணி கூட பார்க்கல அவன் இவ்வளோ டெரிஃபைடாக இருப்பான்னு. அவர் பார்த்துக்கிருக்காரு, பார்த்தா அப்படியே பால் மாதிரி உருட்டி வச்சிருக்காரு. அதுலேருந்து அந்த ஓல்ட் மேன் டிசப்பியர் ஆகிட்டாரு. அந்த பிளாக் ட்ராகன் ஸ்டாச்சுவும் இப்படியே தான் இருக்குது இன்னும். ஆனால் அந்த ஓல்ட் மேன் போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னால் மறக்கவே முடியாது, ஒரு நாள் என்னோட டிசபிள் வருவான்னு சொல்லிட்டு போனார். இதோட